ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வீன்ஸ் மாம் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி நம்மளோட ஆரிஃப்ளேமில் பெய்ட் ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எஸ், நம்மளோட பெய்ட் ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு ஃபேஸ்புக்கில் பேஜ்னால் என்ன அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ ஃபேஸ்புக்கில் நார்மலாக உங்களோட ஐடி பார்த்திங்கன்னா அது மெயின். ஓகேங்களா? ஸோ அது உங்களோட டைம்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நம்மளால் ஆட் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்புக்கில் உங்களோட ஐடிக்குள்ளே போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு நியூவாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் தான் ஆட் ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட மெனுஸ்குள்ளே போயிருங்க. அதில் பார்த்திங்கன்னா பேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா க்ரியேட் லைக்கட் பேஜஸ் இன்வைட்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பேஜ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கெட் ஸ்டார்டட். ஓகேங்களா? ஸோ அதுலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட பேஜுக்குன்னு ஒரு நேம். ஓகேங்களா? இப்போ நம்ம பெய்ட் ஆட் தான் ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்மளோட பேஜுக்கு ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக நம்ம ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோட பேஜ் நேம் மாம்பயர் பை திவ்யா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேட்டகரிஸ் கேட்குது. ஸோ இந்த பேஜ் எந்த மாதிரியான கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது பியூட்டி அண்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறனால அதையும் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வேறு ஏதாவது நம்ம கொடுக்குறனாலும் இதில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அண்டு ப்ராடக்ட் அண்டு சர்வீசஸ் அதை கூட நம்ம கொடுக்கலாம். எது ரிலவெண்ட்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக், பர்சனல் கேர் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கைஸ், வித்தின் மினிட்டில் உங்களோட பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பெய்ட் ஆட் எப்படியும் ஃப்யூச்சரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் உங்களுக்குன்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி அது டெய்லி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா வாட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யுவர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் நம்மளோட பயோ. ஓகேங்களா? ஸோ நம்ம பேஜ் எது ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களோட வெப்சைட். ஸோ நமக்குன்னு வெப்சைட்லாம் எதுவும் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஆரிஃப்ளேமில் நமக்குன்னு பர்சனல் பியூட்டி ஸ்டோர் லிங்க் இருக்கு இல்லையா, அதையே நம்மளோட வெப்சைட்டாக இங்கே போடலாம். அண்ட் இமெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர். ஓகே, அண்டு லொக்கேஷன் இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட சிட்டி மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ பயோ கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் இதெல்லாமே டைப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். இந்த வெப்சைட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஆரிஃப்ளேமோட ஷாப்பிங் ஆப் இருக்கும் இல்லையா, ஸோ ஷாப்பிங் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு. ஓகேங்களா? அதை கொடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட பர்சனல் பியூட்டி ஸ்டோர் லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இல்லைன்னா நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஸோ உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுனையும் ஹோம் பேஜ்குள்ளே போகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போய்க்கோங்க. ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் கோடு அண்ட் பர்சனல் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஷாப் வித் ஆரிஃப்ளேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஷேர் பர்சனல் லிங்க் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இதை லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் இதில் வெப்சைட்டை நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஃபோன் நம்பரையும் நம்ம கொடுத்துடலாம். அட்ரஸ் நமக்கு கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் ஈரோடு அப்படிங்கிறது மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டோம்னா நமக்கு பேஜ் முடிஞ்சுது. ஸோ இது கோடு கேட்கும். ஓகேங்களா? ஐ மீன் நம்மளுடைய கண்ட்ரி கோடு கேட்கும். அதை கொடுத்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரி கோடு கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டு ஸோ இது ஆல்வேஸ் ஓப்பன், ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்வேஸ் ஓப்பன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங். ஓகேங்களா? ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் இருக்கா இல்லை ஆல்வேஸ் ஓப்பனாக என்னங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஸோ மண்டே அண்டு டியூஸ்டே நமக்கு எல்லா நாளும் ஓகே தான். ஓகேங்களா? அதனால் கொடுத்துடலாம். சண்டே மட்டும் நம்ம லீவ் விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. ஓகே, அந்த டைமிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம்.
எனக்கு அது எரர் ஆகிடுச்சு. ஸோ எகெயின் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பாதியோடு நின்று அந்த பேஜ் வந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, இதில் காமிக்கும் பாருங்கள், ஹவு ஹெல்த் இஸ் யுவர் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இன்னும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, சி யுவர் அபவுட் அப்படின்னு எடுத்துகிட்டு அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பேஜ்லேயும் இருக்கணும். ஏன்னா பேஜ் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் பெய்ட் ஆட் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து அட்ரஸ் கொடுக்கறது, ஃபோன் நம்பர் கொடுக்கறது எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து யாராவது என்கொயரி பண்ணாலும் டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு வருவாங்க. மேபி பெய்ட் ஆட் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்க்கு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பையும் நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ நம்ம எதாவது ப்ரொமோட் பண்ணுறனாலும் நம்ம இதில் ப்ரொமோட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் காமிக்கலாம், அண்டு உங்களோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ரீல்ஸ் க்ரியேட் பண்ண இது மாதிரி பண்ண தான் பீப்புள் ரீச் அவுட் ஆகும். அப்போ தான் உங்களோட ஆடுமே வந்து நல்லா ரன் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு தான். ஸோ இதுக்கு இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக வைங்க. ஓகேவா, ஐ மீன் வந்து ப்ரொஃபஷ்னலாக வைங்க. ஓகே, இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சினிமா பட ஹீரோ, இந்த முருகர் பட ஃபோட்டோ இந்த மாதிரியெல்லாம் வைக்காமல் ப்ரொஃபஷ்னலாக உங்களோட ஃபோட்டோ வைங்க. அப்போ தான் ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான பிக்சர்ஸ், இல்லை குழந்தைங்களோட இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ், மோட்டிவேட்டடாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஈஸியாக வந்து உங்களோட பேஜை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ பேஜை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லி ப்ரொமோட் பண்ணுறப்ப அது நல்லா ரீச் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஆட் போட்ட ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதாவது காஸ்ட் பர் லீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ரீச் கொடுக்கறது. ஓகேவா, ஸோ பேஜை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வித்தின் மினிட்ல உங்களோட பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதுதான் என்னோடய பேஜ். ஓகேங்களா, ஸோ இது வந்து குட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கு பேஜோட ஹெல்த்து. ஸோ இதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் போடுறது, பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக ஸோ இதெல்லாம் போட தான் ரீச் கொடுக்கும். எத்தனை பேர் வியூ அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களோடது வந்து நல்லா ரீச் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஜை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் பெய்ட் ஆட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, பட் இப்போவே பேஜை க்ரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்றைக்காவது நீங்கள் வந்து பெய்ட் ஆட் போடணும்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நியூவாக பண்ணுறப்ப வந்து காஸ்ட் பர் லீட்லாம் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதுக்கு இப்போ இருந்தே ரீச் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.